தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டத்தில் வாசலூருடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாரணாபுரம் கிராமத்தில் பாரக்குளம் என்ற அந்த குளத்துக்கு பக்கத்தில் இப்போதைக்கு அதை சோதிர்லிங்கம் என்று பெயர் வைத்து அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடத்திருக்குது. அந்த கும்பாபிஷேகம் நடத்தி இதுவரைக்கும் நாங்கள் ஊர் ஆட்கள்லாம் போய் அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்போடு நடத்தினோம். இந்த ஜோதிர்லிங்கம் எப்படி வந்ததுன்னா, அந்த இடத்துல தான் நான் இருக்கணும் என்று அவர் ஒரு கனவுல ஒரு எளிய சம்சாரியும் கூட கொத்தனாரும் கூட கட்டட வேலைகள் பார்த்த கொத்தனார்கிட்ட கனவுல சொல்லி அவர் பேர் என்ன? அவர் பேர் முருகன் கொத்தனார்கிட்ட கனவுல சொல்லி நான் இந்த இடத்துல இருக்கணும்ப்பா, எனக்கு பேர் சோதிர்லிங்கம் வைக்கணும்னு சொல்லி போய் அவர் இப்ப தொழிலையே விட்டுட்டார். இப்ப அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தினாரு. வரக்கூடிய மக்களும் இப்போதைக்கு அங்க என்ன வேணுங்கிறத கேட்டா உடனே சிவன் கனவுல தோண்டி நீ உனக்கு நீ வேண்டின மரங்கள் அத்தனையும் உனக்கு நான் தருவோம்ப்பா, நீ எந்தவித கவலையும் படாத, அதனால உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு கனவுல எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்து பேர் நாரணாபுரமா? நாரணாபுரம் பாரக்குளத்தில் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் மாடசாமி கோயில் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல என்னன்னா, அந்த ஜோதிர்லிங்கத்தினுடைய மகிமை போற ஆட்கள் வரக்கூடிய ஆட்கள் எந்தவித ஒரு பயமும் இல்லாத அளவுக்கு அந்த ஜோதிர்லிங்கம் எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சலை கொடுத்து அங்க மாசம் ஒரு பௌர்ணமி வந்தாலும் சரி, 2 பௌர்ணமி வந்தாலும் சரி, அதுக்கு அந்த மாத பௌர்ணமி பூஜை உண்டு, அடுத்து மாத பிரதோஷமும் உண்டு. சனி பிரதோஷத்திலிருந்து எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அங்க மக்கள் பக்தர்கள் சாமானிய ஆட்கள் ஏழை எளிய ஆட்கள்லாம் அங்கே பௌர்ணமி பூஜையிலையும் கலந்துக்கிறாங்க, பிரதோஷத்திலையும் கலந்துக்கிறாங்க. இப்போதைக்கு சிவராத்திரி பூஜை மாசி சிவராத்திரி பூஜை நடந்து மாசி மாதம் மகா சிவராத்திரி பூஜை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் தரிசனம் பண்ணி சென்று அவர் என்ன வேண்டுமோ அந்த வரத்தை கொடுக்கிற மாதிரி அங்க ஜோதிர்லிங்கம் அருள்வாளிக்கிறார். அங்க பாறைக்குள விநாயகரும் பெருமான், முருகப்பெருமான், நந்தி பகவான், பலிபீடம், கொடிமரம், விளக்கு தூண் எல்லாமே சிவனுக்கு முன்னாலே எல்லாமே அமைச்சு வைக்கிறோம். அதனால எல்லா வல்ல இறைவனர்களும் அந்த அண்ணாமலையார் எங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு. அண்ணாமலை ஜோதிலிங்கேஸ்வரர் இருக்கு. நல்ல மலை சிலைக்கு அண்ணாமலை ஜோதிலிங்கேஸ்வரர் ஜோதிர்லிங்கேஸ்வரர் ஜோதிர்லிங்கேஸ்வரர். சிறப்புயா சிறப்புயா சிறப்புயா. ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் வாசநல்லூர் ஒன்றியத்தில் உள்ள நாரணாபுரம் கிராமத்தில் பிறந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த முருகன் என்பவர் ஒரு கொத்தனாரா இருந்து வேலை பார்த்தவர். அவருக்கு ஒரு சிந்தனை சிவனே நேரடியாக உன் வேலையெல்லாம் முடிச்சுக்கப்பா, ஏன் வேலையை ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் கனவுல தோன்றி, நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சாதான் இங்கு உள்ள மக்களுக்கு அருள்பாலிக்கிறதுக்கு நான் இருக்கேன், எந்தவித கவலையும் படக்கூடாதுன்னு இந்த திருப்பணியை செஞ்சு தனிப்பட்ட ஆள், ஊரும் கிடையாது, உலகமும் கிடையாது, யாரும் கிடையாது, நன்கொடை கிடையாது, எதுவும் கிடையாது, உழைச்சி தன்னுடைய சொந்த காசுல சொந்த பணத்துல செல்வாக்கோட அவருக்கு பேர் சோதிர்லிங்கம் வச்சு ஜோதிர்லிங்கம் இருக்கிறவர் ஜோதிலிங்கேஸ்வரர் அண்ணாமலையாரா கேட்ட வரங்களும் கிடைக்குது. அண்ணாமலையார் ஜோதிலிங்கேஸ்வரர். சரி சரி. இன்னைக்கு சிவராத்திரி திருவிழாவை நடத்துறீங்க. சிவராத்திரிக்கு 5 கால பூஜையா? 4 கால பூஜை. 4 கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு.
மாசம் பௌர்ணமி 2 பௌர்ணமி வந்தாலும் சரி, தனிப்பட்ட முறை ஒரு பௌர்ணமி, பிரதோஷம் மாசம் உண்டு. பிரதோஷம் உண்டு. சரி. குழந்தை இல்லாத பெண்களுக்கு இங்க சிவா இங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தை கொடுத்திருக்காங்க. ஆகாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு கஷ்டமான ஆட்கள், சரி. நல்ல திறமை சொல்லுங்க. சிவா கஷ்டமான ஆட்கள் கண்ணீர் விட்டு மல்கினா அது உடனே நிறைவேறக்கூடிய பகவான் வந்து அனுக்கிரம் கொடுக்கிறார். பாலமுருகன் இங்க என்னென்ன சாமி இருக்கு? விநாயகர், விநாயகர் ஒண்ணு, பாரக்குள விநாயகர், பாறைக்குள விநாயகர், பாலமுருகன், பாலமுருகன், அண்ணாமலை ஜோதி லிங்கேஸ்வரர், நந்தி பகவான், கொடிமரம். முன்னால ஒரு விளக்கு தூண் வச்சிருக்கீங்களா? அங்க சிவா, அங்க இருக்கு சிவா. அது வந்து விளக்கு தூண். ஐயா முதல்ல ஐயா நின்னது இடம். போய் அப்படி போயிடும். சரி வா. காலையில பூஜைன்னு சொல்லி சொன்னா தேடி இருக்காச்சுக்கா. பாறைக்குளம் பாலமுருகன் இவர் தான். என்ன கோயில் வச்சிருக்கிற பேரும் முருகன் தான். கோயில் வச்சிருக்கிற பேரும் முருகனா? ஆஹா, பாலமுருகன். இவர் தான் பாலமுருகனா இருக்காரு. பாறைக்குளம் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, இந்த வேல் முருகனுக்கு அரோகரா, சக்தி பூமி பாலனுக்கு அரோகரா, சக்திவடி வேலனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற வேலனுக்கு, அரோகரா, செந்தூர்வடி வேலனுக்கு, அரோகரா, பிரகாசல மூர்த்திக்கு, அரோகரா, பிரகாசல மூர்த்தி, அரோகரா, அரியாசல மூர்த்தி, அரோகரா, சமூகச்சுல இறைவனுக்கு, அரோகரா, சுவாமிகளை நாதனுக்கு, அரோகரா, அஞ்சார வேலனுக்கு, அரோகரா, பகவனி ஆண்டவனுக்கு, அரோகரா, பொங்கலனி ஆண்டவனுக்கு, அரோகரா, ஓ முருகா, அரோகரா. யாரு வளர்மதி போட்டதா? இது வந்து கொடிமரம், இது விளக்கு தூணு. இது வந்து விளக்கு தூணு. இதுல விளக்கு எப்போ போடுவீங்க? கார்த்திகை போடுவீங்களா? எப்படி? சரியா? எடுக்க முடியாதா? அங்க விநாயகர் இருக்காருல்ல? முன்னாடி விநாயகர், முன்னாடி வாங்க அது தெரியாதுல, சொல்லணும்ல. வாங்க, சொல்ல வேண்டாமா? தங்கம் இல்ல வர ஒரு நிமிஷம். விநாயகர் வந்து கொடிமரத்துக்கு விநாயகர். ஆமா, தூண்கள் விளக்கு தூண். அப்படியே இங்க இருந்து மேலானிக்கு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. விளக்கு தூண் 20 ரூபாய்க்கு விளக்காக்குறாங்க. ஆமா, ஆமாங்க. இங்க வந்து இதுலயே தேவாதிகள், அந்த லிங்கேஸ்வரர் அண்ணா அப்படி இருக்காரா? ஜூம் பண்ணிடுங்க. இது வந்து லிங்கேஸ்வரரா? ஆமாங்க சிவா, விளக்கு தூண்ல. ஆமா, விளக்கு தூண்ல லிங்கேஸ்வரர் இருக்காரு. சரி, அடுத்து அந்த பக்கம் சுத்தில இருக்கா? லிங்கேஸ்வரர். இது வந்து விளக்கு தூண்ல அமைஞ்சிருக்கு. ஆமாங்க சிவா. லிங்கேஸ்வரர் நடுவுல. ஆமாங்க இந்த சிவா. பக்கம் ரெண்டு பேர். இந்த பக்கம் 2 பேர்ல வந்து துவாரபாலகரா? துவாரபாலகர். துவாரபாலகர். அந்த நாகம்மா மாதிரி துவாரபாலகர். துவாரபாலகரா? ஆமா சிவா. நாகம்மா மாதிரி, அம்மன் மாதிரி இல்லையே. இது வந்து நாகம்னா வால் இருக்குல்ல சிவா, அங்கேயும் வால் இருக்காங்க. துவாரபாலகர்னா அங்க இருக்கிற துவாரபாலகர். இது வந்து நாகம் தான். இது வந்து நாகம். வாங்க வெளிச்சம் தெரியுது. வராது வராது. வராது. இப்படியே பிடிக்கும். இப்படியே பிடிக்கும். சரிதா ஆறு. அவன் அப்படி எடுத்து வருவாங்க.
நீங்க அப்படி நின்னு எடுங்கம்மா. நீங்க இப்படி எடுத்துப்பா. சரிங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு சிவா. அங்க ஜெயிச்சாங்க. முருகன் கோயில் பாத யாத்திரை தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை திருச்செந்தூர் முருகனுக்கு பாத யாத்திரை அடியார் சிறப்பான சொல்லுங்க பேர சொல்லுங்க திரும்ப
கண்ணை நீட்டி